வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான ஆணையை நீட்டிக்கும் திருத்தப்பட்ட வரைவு தீர்மானத்திற்கு 22 நாடுகள் இணை அனுசரணை. இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கமும் உள்ளிட்ட அனைத்து உறுதிமொழிகளும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று டெல்வின் சில்வா தெரிவிப்பு. அரசாங்கம் தனது கொள்கைகளை பின்பற்றுகிறதா என்பது என்ற கேள்விக்கு அதை அரசாங்கமே விளக்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க பதில். இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்களை பற்றிய விவாதம் மீண்டும் தீவிரம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான மனித உரிமைகள் ஆணையத்தின் ஆணையை நீட்டிக்கும் நோக்கில் சமர்ப்பிக்கப்பட்ட திருத்தப்பட்ட வரைவு தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்க 22 நாடுகள் கையொப்பமிட்டுள்ளன. கடந்த செப்டம்பர் மாத தொடக்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த தீர்மானத்தின் முக்கிய ஆதரவாளர்களாக ஐக்கிய ராஜ்யம், கனடா, மலாவி, மோண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகியவை செயற்படுகின்றன. அக்டோபர் 1 சமர்ப்பிக்கப்பட்ட திருத்தப்பட்ட வரவு தீர்மானத்திற்கு பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளாகி 22 நாடுகள் இணை அனுசரணையாளர்களாக இணைந்துள்ளன. இலங்கை தொடர்பான தீர்மானத்தை ஆதரிக்கும் 27 நாடுகளில் 10 நாடுகள் தற்போது ஐக்கிய நாடுகளின் உறுப்பினர்களாக உள்ளன. தீர்மானம் அக்டோபர் 8 பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இலங்கை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு மனித உரிமையின் பேரவையின் மேற்பார்வையின் கீழ் தொடரும். அதே சமயம் இலங்கையில் பொறுப்புக்கூறல் திட்டத்தின் காலமும் நீடிக்கப்படும். புதிய தீர்மானம் அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் பல தசாப்தங்களாக நீடித்து இனவரை அரசியல் மற்றும் இன மோதல்களின் விளைவாக ஏற்பட்ட துயரங்கள் மற்றும் சேதங்களை ஒப்புக்கொள்வதையும் வரவேற்கின்றது. அதே நேரத்தில் புதிய சட்டம் இயற்றப்படும் வரை மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்படும் வரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய அவசியத்தினையும் இது வலியுறுத்துகின்றது. மேலும் தேவையான போது சர்வதேச உதவியை நாட அரசாங்கத்தை ஊக்குவிக்கிறது. மேலும் சுயாதீனமாக பொது வழக்குரைஞர் அமைப்பை நிறுவ அரசாங்கம் எடுத்துள்ள உறுதிப்பாட்டை பாராட்டி அது முழுமையாக சுயாதீனமாகவும் வலிமையானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கமும் உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இடம்பெற்ற அனைத்து உறுதிமொழிகளும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் விளக்கம் அளிக்கையில், நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக கூறியுள்ளோம். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும். அந்த உறுதிமொழியை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கும் அதிகார பகிர்வை நிலைநிறுத்துவதற்கும் இது அவசியமான ஒரு நடவடிக்கையாகும். மாகாண சபை தேர்தல் நடைபெற வேண்டும் என்பது எங்களின் நிலைப்பாடு. தற்போது எல்லை நிர்ணயம் தொடர்பான சிக்கல்கள் காரணமாக தேர்தல் நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனைகளை விரைவில் தீர்த்து மக்கள் தங்களது ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்தும் வாய்ப்பை வழங்கவும். தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கான தீர்வாக மாகாண சபை முறைமை போதுமானது அல்ல என்பது எங்களது நிலைப்பாடு. இருப்பினும் தற்போது அந்த முறைமை நடைமுறையில் உள்ளதால் அதை நீக்காமல் அதற்குள் இயங்குவோம். ஆனால் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது இனவரி அல்லது பிரிவினைவாதத்தை வலுப்படுத்தாத வகையில் தமிழ் மக்களின் அரசியல் மற்றும் சமூக உரிமைகளை உறுதி செய்யும் அதைவிட சிறப்பான மற்றும் நிலையான தீர்வை வழங்குவோம். நாட்டின் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் பேணும் வகையில் சமத்துவம் மற்றும் நீதி அடிப்படையில் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவது எங்கள் நோக்கம். இந்த உறுதிமொழிகள் அனைத்தும் நடைமுறையில் அமையும் என்று மக்கள் நம்பிக்கையுடன் இருக்கலாம் என்று அவர் கூறினார். நாட்டின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார திசை மாற்றம் குறித்து கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க, இன்றைய அரசாங்கம் உண்மையில் தனது சொந்த கொள்கைகளினை பின்பற்றுகின்றதா என்பதை மக்கள் அரசாங்கத்திடம் கேட்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று உரையாற்றியவர் பலரும் தமக்கு கேட்கும் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். தற்போதைய அரசாங்கம் நான் முன்னெடுத்த அதே பொருளாதார மற்றும் நிர்வாக கொள்கையினை தொடர்கின்றதா என்பதே பலர் என்னிடம் கேட்கும் கேள்வி. ஆனால் இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியது நான் அல்ல, அது அரசாங்கத்திடம் கேட்கப்பட வேண்டியது. அவர் மேலும் கூறுகையில், நிலைமை நன்றாக இருக்கின்றதா இல்லையா என்பதை குறித்து நான் கருத்து கூற முடியாது. தற்போதைய சூழலை மதிப்பிட வேண்டியது அரசாங்கமே. அவர்கள் தங்களது செயற்பாடுகள் மூலம் இதற்கு பதிலளிக்க வேண்டும். இலங்கையின் எதிர்கால வளர்ச்சி திசை மாற்றம் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமையில் தங்கியுள்ளது என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் இளைஞர்கள் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக நான் முன்னெடுத்த சீர்திருத்தங்களின் அடிப்படை நோக்கம் நீண்டகால நிதி நிலைத்தன்மையை உருவாக்குவதே. ஆனால் இப்போது அந்த கொள்கைகள் தொடரப்படுகிறதா என்ற கேள்வி எழுகின்றது. அதே நேரத்தில் அரசியல் வட்டாரங்களில் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த கருத்துக்கள் தற்போதைய ஆட்சியின் பொருளாதார மேலாண்மை மற்றும் வெளிநாட்டு கடன் கொள்கைகளின் மீது மறைமுக விமர்சனங்களாக கருதப்படுகின்றன. பொருளாதார நிபுணர்களும் குறிப்பிடுகின்றார்கள், விக்ரமசிங்க முன்னெடுத்த சீர்திருத்தங்கள் மற்றும் IMF உடன் கடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தல் தற்போதைய அரசாங்கத்தில் தளர்த்தப்பட்டுள்ளதாக. இதனால் முதலீட்டாளர்கள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கருத்துக்கள் நாட்டின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார திசையை பற்றிய பொதுமக்களின் கவனத்தை மீண்டும் ஈர்த்துள்ளன.
அருண விதான கமகி என்று அறியப்பட்ட கஜ்ஜா கொலை செய்யப்பட்ட பின்னர் பல குற்றவாளிகள் அந்த கொலைகளுக்கு பொறுப்பேற்க தயாராக இருந்தாலும் அந்த சம்பவத்தில் கஜ்ஜாவுடன் 2 குழந்தைகளும் உயிரிழந்ததால் அவர்கள் அதிலிருந்து விலகியதாக தடுப்பு காவலில் உள்ள பிகோ சமன் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு நடத்திய விசாரணைகளின் போது இந்த வாக்குமூலத்தை அவர் வழங்கினார். தமது போதைப்பொருள் வலையமைப்பை வெளிப்படுத்தியதன் காரணமாகவே கஜ்ஜாவை கொலை செய்ததாகவும் அதற்காக தானே முக்கிய திட்டமிடல் செய்ததாகவும் பிகோ சமன் வாக்குமூலத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். அதேவேளை தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் இருந்து தன்னை பாதுகாப்பதற்காக கஜ்ஜாவின் மனைவியின் வங்கிக் கணக்கில் 3,00,000 ரூபாய் வாய்ப்பிலிட்டதாகவும் அதன் மூலம் கஜ்ஜாவின் குடும்பத்துடன் நெருக்கத்தை ஏற்படுத்த முயன்றதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கஜ்ஜாவின் 2 குழந்தைகளையும் கொல்லும் நோக்கம் தமக்கு இல்லை என்றும் அது திட்டமிடாத விளைவாக ஏற்பட்டதாகவும் பெக்கோ சமன் தெரிவித்துள்ளார் என்று விசாரணை அதிகாரிகள் கூறுகின்றனர். இதனிடையே இந்த கொலை சம்பவம் குறித்து தமக்கு எந்தவிதமான அறிவும் இல்லை என்று சம்பத் மனப்பேரி விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். பெக்கோ சமரின் அறிவுறுத்தலின் பேரில் துப்பாக்கிகள் வழங்கியதாக அவர் ஒப்புக்கொண்டிருந்தாலும் அவை கஜ்ஜாவை கொலை செய்ய வழங்கப்பட்டதா என்பது குறித்து தமக்கு தெரியாது என்றும் அவர் தெரிவித்ததாக போலீசார் கூறினர். இந்த நிலையில் கஜ்ஜா கொலை நடைபெற்றிருந்த காலத்தில் சம்பத் மனப்பேரியின் தொலைபேசி தொடர்புகளை பெற்றுக் கொள்வதற்கும் அவர் வழங்கிய வாக்குமூலங்களின் உண்மைத்தன்மையினை உறுதி செய்வதற்கும் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மேலும் இதுவரை கஜ்ஜா கொலை சம்பவத்துடன் எந்த அரசியல்வாதியும் தொடர்புடையதாக சாட்சியங்கள் அல்லது ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்களை பற்றிய விவாதம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இதன்போது ராஜபக்ச குடும்பத்தினர் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அதனை உறுதிப்படுத்தும் தெளிவான ஆதாரங்கள் இல்லாதது முக்கிய சிக்கலாக காணப்படுகிறது. அதிகார வட்டாரங்களின் கூற்றுப்படி ராஜபக்ச குடும்பத்தினர் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் பெருமளவு நிதி மோசடிகளில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் அதற்கான ஆதாரங்களை விட்டு சென்றிருக்க வாய்ப்பு மிக குறைவு. மேலும் இவ்வாறான ஆவணங்கள் அல்லது தகவல்களை வைத்திருந்தவர்கள் பலரும் தற்போது உயிருடன் இல்லாதது விசாரணைகளுக்கு பெரும் தடையாக மாறியுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அந்த காலத்தில் நிதி அமைச்சின் செயல்பாடுகளுக்காக வெளிநாடுகளிலிருந்து வந்த நிதிகள் எவ்வாறு செலவிடப்பட்டன என்பதற்கான தெளிவான பதிவுகள் கிடைக்கவில்லை என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இந்த நிதிகள் எங்கு சென்றன என்பது தொடர்பான பல சந்தேகங்கள் இன்னமும் தீர்க்கப்படவில்லை. சட்ட நிபுணர்கள் குறிப்பிடுகையில் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய சரியான மற்றும் உறுதியான ஆதாரங்கள் திரட்டப்பட வேண்டியது அவசியம். ஆதாரங்கள் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் கைது நடவடிக்கைகள் நீதிமன்றங்களில் அரசாங்கத்தின் நிலைமையினை பலவீனப்படுத்தும் அபாயம் உள்ளதாக அவர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நிலையில் விசாரணை அமைப்புகள் மற்றும் நிதி கணக்காய்வு குழுக்கள் கடந்த ஆட்சிக்கால நிதி பரிவர்த்தனைகள் குறித்து புதிதாக ஆவணங்களை திரட்டும் பணிகளை தொடங்கியுள்ளன. எனினும் அரசியல் தலையீடுகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் காணாமல் போனவை காரணமாக இந்த விசாரணைகள் மெதுவாகவே முன்னேறுகின்றன என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுருக்கமாக பொருளாதார நெருக்கடியின் மூல காரணிகளை வெளிச்சமிட்டு காட்ட அரசாங்கம் முன்வரும் முயற்சிகள் இன்னமும் ஆரம்ப நிலையிலேயே உள்ளன. ஆனால் ஆதாரங்களின் பற்றாக்குறை காரணமாக ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிரான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இன்னமும் உறுதியான நிலையை எட்டவில்லை. அரசு சேவையின் மூத்த அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட வரியில்லா வாகன அனுமதிகள் எதிர்வரும் பாதையில் மீண்டும் வழங்கப்படாது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே சுமார் 23,000 அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட இந்த அனுமதிகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையில் மேலும் பல அதிகாரிகள் இவ்வசதிக்கு தகுதி பெறும் நிலையில் உள்ளார்கள். ஆனால் சர்வதேச நாணய நிதியம் நிர்ணயித்த இலக்கான ஆண்டு இறுதிக்குள் $7 பில்லியன் அமெரிக்க வெளிநாட்டு இருப்பை அடைவதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த வரியில்லா வாகன அனுமதி திட்டத்தை நிறுத்தி வைக்கும் முடிவை அரசு பரிசீலித்து வருவதாக ஆங்கில ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை வாகன இறக்குமதியால் ஏற்பட்ட மொத்த அந்நிய செலாவணி வெளியேற்றம் இந்த ஆண்டு